எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினே ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். வணக்கம், வாழ்க வளமுடன். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய ராசி பலன்கள், பஞ்சாங்க பலன்களை பார்க்கலாம். மார்ச் மாதம் திங்கட்கிழமை 17/3/2025 உத்தராயணம், ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் 3ஆம் நாள். இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி சுபமுகூர்த்த திருநாள். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 6 மணி 30 நிமிடம் முதல் 7 மணி 30 நிமிடம் வரை. மாலை நல்ல நேரம் 4 மணி 30 நிமிடம் முதல் 5 மணி 30 நிமிடம் வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9 மணி 30 நிமிடம் முதல் 10 மணி 30 நிமிடம் வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 7 மணி 30 நிமிடம் முதல் 8 மணி 30 நிமிடம் வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை 7 மணி 30 நிமிடம் முதல் 9 மணி வரை. இன்றைய நாளுக்கான குளிகை நேரம் 1 மணி 30 நிமிடம் முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10 மணி 30 நிமிடம் முதல் 12 மணி வரை. இன்றைய திதி மாலை 6 மணி 38 வரை திருதிய திதி, பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பம். இன்றைய யோகம் 2 மணி 3 நிமிடம் வரை துருவம், பின்பு வியாதிபாத நாம யோகம். இன்றைய கரணம் பத்திரை. இன்றைய நட்சத்திரம் 2 மணி வரை சித்திரை, பின்பு சுவாதி. இன்றைய சந்திராசிரம நட்சத்திரங்கள் புரட்டாதி, உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு சந்திராசிரம தினமாக வருகிறது. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சுக்கிரன், சூரியன், ராகு, புதன் சேர்க்கை. இன்றைய நாளுக்கான விசேஷம்: சங்கடஹர சதுர்த்தி, கணநாதன் முழு முதற் கடவுள், விநாயகர் வழிபாடு. சங்கடங்களோடு இருக்கும் மனிதன் சங்கடகர சதுர்த்தி அன்று அந்த விநாயகருக்கு 9 தேங்காய் மாலை கட்டி அணிவிக்கும் போது தங்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்களிலிருந்தும் நவக்கோள்களின் தாக்கத்திலிருந்தும் வெளியேறி நன்மைகள் கிடைக்கும். அதனால் இந்த சங்கடகர சதுர்த்திக்கு தங்களால் முடிந்த பட்சணங்கள் செய்து கொடுங்க தாய்மார்கள். அந்த பட்சணங்களை எல்லோரும் சாப்பிடும் பொழுது நம் இல்லத்தினுடைய நிலைமைகள் மாறும். சுபிட்சமாக அதை கொண்டு செல்ல முடியும், இல்லத்தை வளர வைக்க முடியும். அதனால் சங்கடகர சதுர்த்தி அன்று நிறைவான வழிபாட்டு முறையை மேற்கொள்ளுங்கள், வெற்றி அடையலாம். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போமா? மேஷ ராசி அன்பர்களே, ராசிநாதன் நல்ல நிலைமையில் இருந்து நாம் செய்யும் முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்று உங்களுக்கு உண்டு. அதாவது தன்னால் கொஞ்சம் சோர்வாக இருந்தோம் அப்படிங்கிறத விடவும் இன்றைய நாள் ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, ஒரு விருத்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்று உங்களுக்கு. வீடு, தொழில், சகோதர உறவுகளிடம் சற்று எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் பயணம் செய்வது மிக்க நன்று. ரிஷபராசி என்பர்களே, ரிஷபத்தை பொறுத்தவரையில் இன்று உடல் நலனில் 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகள் மாறி இன்று நல்ல தேக ஆரோக்கியம், குடும்ப நலம், குழந்தைகள் நலம், தாய் மருத்துவ செலவு இதெல்லாம் கட்டுக்குள் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான வெற்றிகளை தரக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் திகழ்கிறது. மிதுன ராசி என்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரையில் நீங்கள் செய்கின்ற முயற்சி அத்தனையும் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கும் இனி வரும் நாட்களில். தற்சமயம் இன்றைய தினம் சற்று மனக்கலக்கம், ஓய்வு எடுத்துக் கொள்ளலாமா அப்படின்ற நிலைமைக்கு போவீங்க. ஏன்னா உங்களோட உழைப்பு கடந்த வாரங்களாக அதிகமான மன உளைச்சல், வேலை பளு காரணமாக இன்று ஓய்வை நாடி விரும்புகின்ற அமைப்பு உங்களுக்கு உண்டு. கடகராசி என்பவர்களே, கடகத்தை பொறுத்தவரையில் வருகின்ற கிரக பயிற்சிகள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனாலும்
இன்றைய நாள் உங்களுக்கு கிரகங்கள் ராசிநாதன் சுகஸ்தானத்தில் இருப்பதனாலும் உங்களுக்கு நிறைய அன்பு தொல்லைகள் அதிகமாக வருகின்ற நாளாக இந்த நாள் இருக்கின்றது. கவனம் தேவை. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்தவரையில் எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறது, லாபம் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது என்ற எண்ணத்துடன் அனைத்து விஷயங்களையும் தான் என்று முடிவெடுக்க தேவையில்லை. அனைவரையும் கலந்து ஆலோசித்து தக்க முடிவுகள் எடுத்தால் நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி. கண்ணியமிக்க கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் கன்னிராசி பொறுத்த மட்டில் நட்பு வட்டங்களினால் ஒரு நல்ல பெயர் புகழ் உங்களுக்கு கிடைக்கும். இத்தனை ஆண்டு காலமாக எத்தனை உறவுகள் வைத்திருந்த போதிலும், எத்தனை உறவுகளை நம்பி நீங்கள் துன்பப்பட்ட போதிலும், தந்தை மகனாக இருந்தாலும் சரி, கணவராக இருந்தாலும் சரி, அத்தனை பேருடனும் ஒரு உங்களுக்கான தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிற அமைப்பு இருந்த போதும் இன்று உங்களுக்கு மிகவும் நல்ல நாளாக இருக்கின்றது. நட்பு வட்டங்களிலிருந்து ஒரு உதவி, ஒரு உபசரணை, உங்களோட தன்மையை வளர்த்து கொள்ளும் திறன் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த நாள். கணநாதன் கணபதி வழிபாடு கன்னிராசிக்காரன் கண்டிப்பா செய்யணும். இப்படி பண்ணும்போது அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பா பிரகாசமா இருக்கு. துலாம் ராசி என்பவர்களே, சந்திரன் ராசிக்குள் பயணிக்கும் பொழுது என்ன தடுமாற்றங்கள் ஏற்படும், தெய்வ சங்கல்பங்கள் செய்ய பக்திமயமாக தெரிவீர்கள். ஆனால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்க காத்திருக்கிறது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி என்பவர்களே, சகோதர வழியில் இருந்த பிரச்சனைகளும் சொத்து வழியில் இருந்த பிரச்சனைகளும் மாறி நல்ல முன்னேற்றமும் ஏற்றமும் உங்களுக்கு உண்டு. அதுபோல உழைத்து கொண்டிருந்தோம் களைத்து விட்டோம் அப்படின்ற பேச்சுக்கேடல்ல, நன்மைகள் அதிக அளவில் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நல்ல நாளாக திகழ்கிறது. தனுசு ராசி என்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டில் வார்த்தைகள் கவனமாக இருத்தல் நலம். தந்தை வழி உறவினர்கள் அல்லது சொல் செயல் நமக்கு முன்னோடியாக திகழ்வது வாக்கு, இவர்களின் வாக்கு பிரகாரம் நடந்தால் வெற்றி உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். மகர ராசி என்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டில் தனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, தன்னை சுற்றி உள்ளவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழ்கின்ற அமைப்பு உங்களுக்கு உண்டு. இதனாலேயே உங்களுக்கு வர வேண்டிய ஒரு கிரெடிட், ஒரு நல்ல மனிதர், நல்ல ஒரு ஆன்மீகவாதி, நல்ல நண்பன் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் மகரத்திற்கு பெற்று ரொம்ப மகிழ்ச்சி கழிப்பில் இன்னைக்கு இருப்பீங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டில் மனசஞ்சலம் சோர்வு, அதாவது வாரத்தின் முதல் நாள் அந்த நாளை சரிவர கொண்டு போக முடியாத அளவுக்கு மனசு போட்டு ஒரு ஒரு மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். 2ஆம் இடத்துல ராகு, சுக்கிரன், சூரியன், புதன் இந்த கிரக சேர்க்கைகள் 5க்குரிய அதிபதி 8க்குரிய அதிபதிலாம் 2ல் இருக்கிறது ஒரு மாதிரி ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நாள்ல அந்த கலக்கத்தெல்லாம் மீறி தண்ணீர் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வம்பு வழக்குகளில் வெற்றி, கோர்ட் கேஸ் உத்தரவுகளில் ஒரு சரிசமமான விஷயம், கணிசமான உணர்வுகளை மேலோங்கி சகோதர வழியில் இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல மதிப்புடன் வாழக்கூடிய அமைப்பு இன்று உங்களுக்கு. மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்தவரையில் போட்டி மனப்பான்மையை கைவிட்டால் வெற்றி உங்கள் வாசலில் நிற்கும். அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் நீங்க விடுத்தீங்கன்னா சிறப்புடன் இருக்கலாம்.
4 கிரக சேர்க்கை, ராஜயோகமான ஒரு தினம், ராஜயோகமான ஒரு வாழ்க்கை முறை அத்தனையும் உங்களிடம் வந்து கொண்டிருக்கிறது. பயனடையுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.